நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது என்னன்னா, பைபிள்ல ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள போறோம். உபாகம புஸ்தகங்க 6ஆம் அதிகாரம் 4 to 9 வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். Deuteronomy chapter 6 verses from 4 to 9. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் ஆக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இந்த வசனம் யாருக்கு பிரசங்கிக்கப்பட்டதோ அந்த கூட்ட மக்களுக்கு நம்ம இப்ப வாசிச்ச பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருந்ததா. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் நாட்டுலதான் அதிகமா அவங்க இருக்கிறாங்க. பல இடங்கள்ல அவங்க பரவி இருக்கிறாங்க. அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பகுதியா. இது ஒரு ஜெபமா அவங்க மாத்தி இருக்கிறாங்கன்னா, இதுக்கு பெயர் என்னன்னு சொல்லுவாங்க, ஷேமா பிரேயர். ஷிமா பிரேயர் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்களாம். யூதர்கள் கையிலையும் இங்க நெற்றியிலையும் ஒரு, இப்ப நம்ம தாயத்துன்னு சொல்றோம் பாருங்க, அந்த தாயத்துக்குள்ள ஏதோ எழுதி வச்சிருப்பாங்க, அப்படிதானங்க, ஏதோ எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலி இந்த பழக்கம் பைபிள்ல இருந்து தான் வந்திருக்கிறது. இது யூதர்கள் இந்த வசனத்தை இப்ப நம்ம வாசிச்ச பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 to 9 இந்த பகுதியையும் இன்னும் 2 பகுதி, அந்த பகுதி என்னன்னு நம்ம வாசிக்க டைம் இல்ல. உபாகமம் 11, 13 to 21 வசனங்களும், இன்னொன்னு இதுக்கு முந்தின புஸ்தகம் எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 37 to 41 இந்த 3 பகுதிகளை, சரியாக, இந்த 3 வேத பகுதிகளை பேப்பர்ல எழுதி, அந்த பேப்பரை சுத்தி அதை ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி கையில கட்டி இருப்பாங்க. 2வது 2 கண்களுக்கு நடுவுல இருக்கணுமா, அப்பதான் இந்த புருவத்துல மாதிரி, இந்த நெற்றியில மாதிரி என்ன செய்யணும், அவங்க கட்டி வச்சிருப்பாங்க. முக்கியமா ஜெபிக்கிற நேரம் அதை கண்டிப்பா என்ன செய்வாங்க, யூதர்கள் அதை செய்வாங்களா. ஏன் இதுல வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நீ என்ன செய்யணும், உன் கைகளிலும் உன் 2 கண்களுக்கு நடுவுல என்ன செய்யணும்னு கட்டி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி சொன்னாரா. அப்ப இதுல அவர் சொல்றாரு, இதை காலை நேரமும் என்ன சொல்லி போட்டிருந்துச்சுன்னா, நீ படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் இதை குறித்து நீ பேசணும் அப்படின்னு. ஆகையால யூதர்கள் காலை பிரேயர்லயும் இரவு ஜெபத்திலையும் இந்த ஜெபத்தை என்ன செய்வாங்களா, அவங்க சொல்லுவாங்களா. அப்போ ஒரு யூதருக்கு இது மனப்பாடமா என்ன செய்யும், இந்த பகுதி அவங்களுக்கு தெரியும். அவங்க எது பெரிய பாக்கியமா நினைப்பாங்க யூதர்கள், கடைசியில சாகும்போது இந்த ஷேமா ஜெபத்தை அவங்க சொல்லி முடிக்கணுமா. அது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்க பரலோகம் போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை யூத மத தலைவர்கள் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. சரி, இது ரொம்ப முக்கியமான வேத பகுதி என்று சொல்லப்பட்டதுனால இதுல என்ன இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்ப இது முக்கியமான பகுதி, பைபிள் முழுசும் நமக்கு முக்கியமானதுதான். யூதர்கள் இந்த பகுதியை முக்கியப்படுத்தி அதை ஞாபகக்குறியா என்ன செய்தாங்க, வைத்துக்கொண்டு கையில கட்டி கொண்டாங்க, நெற்றியில வைத்துக் கொண்டாங்க, தங்க வீட்டுல எழுதுவாங்களா, கதவுகளில் எழுதுவாங்களா, பட்டண வாசல்களில் எழுதி வைப்பாங்களா, இப்படி எங்க பார்த்தாலும் இதை எழுதி வைப்பாங்க. ஏன்னா இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி இதை வைப்பாங்களா. சரி, இதுல என்ன இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ நமக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா தான் இருக்கணும். இப்ப பாருங்க, 4ஆம் வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இங்க கேளுன்னு போட்டிருக்கு பாருங்க, லிசன். அந்த ஷேமாங்கிறது இந்த லிசன்ங்கிற வார்த்தைக்குரிய எபிரேய வார்த்தை தான் ஷேமாங்கிறதா. அதனாலதான் இதை என்ன செய்வாங்க, ஷேமா பிரேயர் இதை சொல்லி வச்சிருக்காங்க. கேள் பாருங்க, முதல் காரியம் இதுல என்ன, முதல் வார்த்தை அவங்க எபிரேய மொழியில என்ன வந்திருக்கிறது, இதை கேள். இந்த கேளுங்கிற வார்த்தை நம்ம சும்மா இப்ப சத்தம் வருது, அந்த சத்தம் உள்ள போகுது, அதை நான் என்ன செய்யறேன், நான் கேட்கிறேன், காதுல விழுகுது, அது அந்த அர்த்தத்தோடு கூட சொல்லல. இதை நான் உள்ள கொண்டு போறேன், ஆழமா மனசுக்குள்ள போகுது, அதை நான் புரிந்து கொள்ளுகிறேன், கேட்ட
புரிந்து கொண்ட வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன செய்யறேன் நான் உண்டாக்குறேன். இல்லாட்டி இதை கேட்ட மாதிரி அர்த்தம் இல்ல. புரியுதாங்க? இப்ப நான் ஒருத்தர் பார்த்து சொல்றேன், அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்றேன். அம்மா கேட்டுட்டு சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மாவை பார்த்து பேசுறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கங்கிற, அவங்க என்ன பார்த்து சிரிச்சு உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு அர்த்தம் இல்ல. அப்படித்தானே பிரதர்? அம்மா எனக்கு தண்ணி கொண்டு வாங்கன்னா உடனே என்ன செய்யணும்? அம்மா போய் என்ன செய்யறோம், உள்ள போய் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. இதுதான் கேட்டதுக்கு என்னது அடையாளம். இப்ப முதல் காரியம் இந்த பகுதியில ஆண்டவர் எழுதி வைத்த வார்த்தை என்ன? கேள் அப்படிங்கிற. கேளுங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னோடு ஏதோ என்ன செய்ய போறாரு? பேச போறாரு, என்னோடு ஏதோ இடைபட போற. லிசன், அதை நீ கவனி, நல்ல கவனத்தோடு அதை என்ன செய்யணும், நீ கேட்கணும்னு சொல்ற. அப்ப நான் அதை கவனிக்கிறேன். கவனித்து சும்மா விட்டுட்டா கூட பிரயோஜனம் இல்லை. சரியாங்க? அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன செய்யறேன் நான் உண்டாக்குகிறேன். அதுக்கு ஒரு பதில், அதுக்கு ஒரு செயல். அந்த கேட்டு நான் கேட்டேன்பதற்கு அடையாளம் என்ன? அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் என் லைஃப்ல வரணும். அப்ப இவங்க கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார் கேளுன்னு சொல்லி சொன்னார். என்னத்தை கேட்க சொன்னாருன்னா சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யூதர்களுக்கு ஆண்டவர் ஆணித்தரமா அவங்க மனசுல பதிய வைத்த சத்தியம். ஏன் இந்த இடத்துல இதை சொல்ல வர்றாருன்னாங்க, இந்த உபாகம புஸ்தகம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு கானான்ங்கிற ஒரு தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த தேசத்தை அவங்க ஏறத்தாழ 430 வருஷமா அவங்க சுதந்திரிக்க முடியாம அடிமைகளாகவே என்ன செய்யறாங்க, அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப மோசே மூலமா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த 400 வருஷம் எகிப்தில இருந்த போது எகிப்தியர் பல தெய்வங்களை வணங்குகிறவர்கள், பல விதமான தெய்வங்களை வணங்குகிறவர்கள். அந்த தெய்வத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறது போலதான் ஆண்டவர் 10 வாதைகளை என்ன செய்தாரு, ஆண்டவர் அனுப்பினார். இப்போ இவர்கள் தேவர் எக்ஸ்போஸ்ட் டு நிறைய தெய்வங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க கவனிச்சிருக்கிறாங்க, பார்த்து இருக்கிறாங்க. ஜனங்க பல தெய்வங்களை கொண்டாடுகிறது என்ன செஞ்சிருக்காங்க, பார்த்து இருக்கிறாங்க. இதுல அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ இன்னொரு தேசத்துக்குள்ள போக போறாங்க, கானான்ங்கிற தேசத்துல போக போறாங்க. அங்க இருக்கிற மக்களும் நிறைய தெய்வங்களை என்ன செஞ்சிருக்காங்க, வணங்கி கொண்டு இருக்க போறாங்க. அப்ப ஆண்டவர் இப்படி வந்த இவர்களை வனாந்திரத்துல 40 வருஷம் வரும்போது கூட அவனுடைய வல்லமையை அனுபவிச்சும் இவர்கள் என்ன செய்தாங்கன்னா ஆண்டவரை விட்டுட்டு ஒரு கண்ணுக்குட்டி என்ன செஞ்சாங்க, உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப இப்படி இவங்க பழக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நல்ல கவனிச்சு கேளு, இது மனசின் ஆழத்துல போகட்டும். என்ன கேட்கணும், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, உண்டாகி இருக்க கூடாது. நான் ஒருவரே கர்த்தர். இது ஆணித்தரமா அவங்க மனசுல என்ன செய்தாங்க, ஆண்டு பதிய வைத்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட ஆண்டு பக்கமா வந்திருக்கிறோம், அவரை தெய்வமா நம்பி வந்திருக்கிறோம். ரொம்ப ஈஸியா என்னன்னா, பல தெய்வங்கள்ல இயேசு ஒருவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வது ஈஸிங்க. நிறைய தெய்வங்கள் உண்டு, அதுல இயேசு ஒருவர் என்று சொல்லி ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் அத அவர் மேல இருக்கிற விசுவாசமா அது ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. அவர் எதிர்பார்க்கிறாரு, நீங்க பைபிள்ல திரும்பி திரும்பி வர்ற ஒரு வார்த்தை, நானே கர்த்தர். ஏசப்பா மறுபடியும் சொல்லுவாரு, நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவாப்போம், நானே உயிர் தெழுதல், நானே வழி. அந்த நானேன்னு அர்த்தம் என்ன, வேற இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இது ஒரு குழப்பம் போல தெரியலாம், ஆனாலும் இது வேதத்தின் சத்தியம். இயேசுவை தவிர வேற தெய்வம் இல்லை என்பதை இஸ்ரவேலர் அன்னைக்கு என்ன செய்யணும், அவங்க ஆணித்தரமா மனதில் புரிந்து கொள்ளணும். வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் கையில கட்டி இருக்கிறத பாக்குறாங்க, நெற்றியில இருக்கிறத, கண்ணு முன்னால் இருக்கிறத பாக்குறாங்க, வீட்டுல எழுதப்பட்டதை பாக்குறாங்க, வாசல்ல இருக்கிறத பாக்குறாங்க. இஸ்ரவேலே கேள், அவர் ஒருவரே கர்த்தர். இதுல ஆணித்தரமா மனசுல பதிய வச்சாங்க. இன்னைக்கு நம்ம அன்று பக்கமா வந்திருக்கிறோம். அவர் ஒருவர் தான் என் கர்த்தரா இன்னைக்கு இருக்கிறாரா, அல்லது அவரோடு கூட எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு தகப்பன் தான், ஒரு தாய் தான், ஒரு சூரியன் தான் இது ஒரு சொல்லுவது போல எனக்கு ஒரு ஆண்டவர் தான் என்ன செய்ய முடியும், இருக்கு. என்ன படைச்ச ஒரு ஒருவராக தான் இருக்க முடியும், என்னுடைய ஆராதனைக்குரிய ஒருவர் தான் இருக்க முடியும். என் இருதயத்துல ஒருவருக்கு தான் இடம் ஆண்டு வச்சிருக்கேன். ஒரே ஒரு சிங்காசனம் தான். அந்த சிங்காசனத்துல யாரை இன்னைக்கு வச்சிருக்கிறேன், அவரை மட்டும் வச்சிருக்கிறேன்னா அல்லது பங்கு போடுகிறேன்னா? உண்மையாவே பங்கு போடுவேன்னா ஆண்டவர் சொல்ல, இன்னும் என்ன முழுசா நீங்க என்ன செய்யல, என்ன நீங்க நம்பல இல்லைங்க. அவர் இன்னும் சரியா நான் அறியல, அவர் இன்னும் முழுசா என்ன செய்யல நான் நம்பல. இப்போ கடைகளுக்கே போறேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் அந்த கடையில என்ன செஞ்சிருக்கேன், நான் பொருள் வாங்கிட்டு வர்றேன். தனசேகர் பிரதர் சொல்றாரு, அங்க ஒரு கடை இருக்கு, நல்லா இருக்கு பொருள், நியாயமா விலையா இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்றாருங்க. சரி வாங்கி பார்க்கலான்னு என்ன செய்யறேன், நான் அந்த இடத்துக்கு போறேன். இன்னும் முழு அந்த கடை மேல இன்னைக்கு என்ன செய்யல, எனக்கு நம்பிக்கை வரல. போறேன், நல்லதா இருக்கிறது, ஆனாலும் முழுசா வராததுனால பழைய கடையிலயும் வாங்குறேன்,
புது கடையில என்ன செய்யறேன், நானு வாங்குறேன். ரெண்டுலயுமே சேர்ந்து வாங்கிட்டே இருக்கிறேன். ஆனா நாள் ஒன்று வருகிறது, இங்க இருக்கிற பொருள் அவங்க என்ன ஏமாத்துறத புரிஞ்சுக்கிறேன். அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க தக்காளி 60 ரூபா கொடுக்குறாங்க, இவங்க 70 ரூபான்னு சொல்றாங்க. அவங்களுடைய விலை பார்த்தா அவங்களுடைய வெயிட் கரெக்டா இருக்கு, இதோட ஒப்பிட்டு பார்த்தா எங்க வெயிட் என்னவா இருக்கு, கம்மியா இருக்கு. நாட்கள் செல்ல 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 இது சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிறேன், அதுதான் சரின்னு புரிஞ்சுக்கிறேன். என்னைக்கு எனக்கு முழு நம்பிக்கை அந்த கடை மேல வருகிறதோ அதுக்கப்புறம் பழைய கடைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நானு போக மாட்டேன். இது கட்டாயத்தினால வரவே வர. இவர் சொல்ற நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னா நான் போக முடியாது. என் மனசு அவர் கூட சொல்லிடலாம், சரி பிரதர் சொல்லி சொல்லிடலாம். ஆனா செயல நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அனுபவிக்காம இதை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். அதே போலதான் என் ஆண்டவர் நான் இப்படி சொன்னாலும் நீங்க அதை அனுபவிக்காம முழுசா அவர்தான் கர்த்தர் என்று லைஃப்ல என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வாயில சொல்லிடலாம், பாடல பாடிடலாம், ஆனா அனுபவிக்காத ஒன்ன நம்ம செயல்படுத்தவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு கவனி, என்ன கவனி, நான் ஒருவரே கர்த்தர். வாழ்க்கையில உள்ள போட்டு நீ யோசிச்சு பாரு, ஆராய்ஞ்சு பாரு, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாடத்தை என்ன செய்யுங்க, நீங்க எனக்கு கற்றுத்தாங்க. வேதத்தின் சத்தியம் அது, நான் ஒருவரே தேவன், என்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி அன்று தெளிவா சொல்லுகிறது பாக்குறப்ப முதல் சத்தியம் என்னத்தை கேட்கணும், அவர்தான் தேவன், அவரை என்று வேற தேவன் இல்ல. ஆண்டு அதை பங்கு போட மாட்டாரு. ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி பங்கு போட்டாங்கன்னா அல்லது மனைவி கணவனை பங்கு போட்டாங்கன்னா யாருக்குமே அந்த லைஃப் என்னவா இருக்காது, சந்தோஷமா இருக்கவே இருக்காது. ஏசப்பாக்கும் நமக்கு இருக்கிற உறவு அவர் கணவன் அவருடைய மனைவியின் பைபிள் சொல்லுது. அவர் ஒரு மணவாளன், நம்ம ஒரு என்னவா மணவாட்டின்னு சொல்லி. அப்ப ஒரே மணவாளன் நம்ம ஆண்டு அப்படி ஆசையா கூப்பிடுகிறாரு. அந்த எண்ணத்தோடு அவரை நான் கூப்பிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கிறேன், ஆரம்பத்துல சொன்னேன், அதை கேட்கிறேன், அது உள்ளத்துல வச்சு யோசிக்கிறேன், அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறேன். என்ன ரெஸ்பாண்ட் பண்ண சொல்றாரு இந்த வசனத்துலங்க? 5ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்ன ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர்தான் கர்த்தர்னா, அதாவது அவர் ஒருவர் தான் கர்த்தர் என்று சொல்லி நான் உண்மையா விசுவாசிச்சு நான் நம்பி அதை ஏற்றுக்கொண்டு இருப்பது உண்மையானா என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? என்னட்டு நீ என்ன செய்யணும்னு அன்பு காட்டணும். வேற ஒன்னும் நம்மகிட்ட கேட்கல. ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு கேட்கிறாரு, உன் அன்பை எனக்கு நீ தரமாட்டாயா, என்ன நேசிக்க மாட்டாயா? அப்படி வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கல. அதனாலதான் இங்க இப்படி கொடுங்க, இது செய்யுங்க, அதை பண்ணுங்க, என்ன செய்யறதுல நம்ம கட்டாயப்படுத்து கேட்கறதும் இல்ல. இப்போ கேட்டு கிடைக்கிறது உண்மையான அன்பே இல்லை, அப்படித்தானங்க? கேட்டு இப்ப ஒரு குழந்தை இருக்குங்க, அதுவா சந்தோஷமா நமக்கு கொடுத்தா நமக்கு என்னவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒரு கேக் சாப்பிட்டுட்டு இருக்குது, இல்ல இங்க படி நிலக்கடலை சாப்பிட்டு இருக்காங்க, ஒரு குட்டி நிலக்கடலை வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்குது. எனக்கு ஒரு குடு தர்சன் அப்படின்னா அவன் கொடுக்கலாம், ஆனா அது நமக்கு என்னவா இருக்காது, நல்லா இருக்காது. அல்லது நாமும் அந்த கையில என்ன செய்ய முடியும், புடுங்கிக்க முடியும். எனக்கு அது நல்லா இருக்காது. அந்த தர்ஷனை ஆசையா பார்த்துட்டு அங்கிள் இந்தாங்க அங்கிள், அது ரொம்ப கொடுக்கவும் தெரியாது அந்த குட்டிக்கு, 2 கொடுக்குது 1 கொடுக்குது, சந்தோஷமா கொடுப்பது என் வயிறு பசி ஆறுவது இருக்கல்ல, அது எனக்கு என்ன கொடுக்குது, ஒரு மகிழ்ச்சிய கொடுக்குது. அதே போலதான் என் ஆண்டவர்கிட்ட நான் அன்பை வாலண்டியரா என்ன செய்யணும், கொடுக்கணும். அவர் தேவன் என்பது உண்மையானா என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு என்னிடத்தில் நீ அன்பு காட்டணும். அந்த அன்பை கூட அவர் எப்படி சொல்றாரு, நான் 3 வார்த்தையை பயன்படுத்துறாரு. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு என்னிடத்தில் என்ன செய்யணும்னு அன்பு கூறணும். இது முழு இருதயத்தோடு செய்கிற ஒரு ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றாரு இந்த அன்பு வெளிக்கு. இப்போ உண்மையாவேங்க அன்பை 3 வார்த்தை முன்ன ஞாபகம் வைக்கிற பைபிள் படிங்க, நிறைய காரியம் உண்டு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு. ஒண்ணு, அன்பு இருந்துச்சுன்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி நம்ம கொடுப்போம். அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்வோம், கொடுப்போம். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்பு இல்லாம கொடுக்க முடியுமா, அன்பு இல்லாம கொடுக்க முடியும். புரியுதாங்க? அன்பு இல்லாமயே கொடுக்க முடியும். இப்ப வர்றாங்க வந்து கொடுத்து தொந்தரவு பண்றாங்க, அன்பு இல்லாம கொடுக்க முடியும். ஆனா கொடுக்காம அன்பு கூற முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பு இருந்துச்சுன்னா கேட்கணும்னு அவசியம் இல்ல, நானா என்ன செய்வேன், நானு கொடுப்பேன். என் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுவது உண்மையானா அவருக்கு நான் என்னையே கண்டிப்பா என்ன செய்வேன், கொடுப்பேன். இந்த ஜெபத்துக்கு வருவதற்கு என்னத்தை கொடுக்கிறோம்னா நம்ம நேரத்தை அவருக்கு என்ன செய்யறேன், நான் கொடுக்கிறேன். இது நமக்கு கஷ்டமா இருக்காது, இது கட்டாயமா இருக்காது. அது கட்டாயமா வருவேன்னா அது அவருக்கு என்ன இல்ல, அதுக்கு பிரியம் இல்ல. கட்டாயமா வந்தே ஆகணும், அந்த கட்டளை பிடுங்கிறது போல
ஏன்னா குடு கடலைன்னு சொல்லி வாங்குறது போல. ஏசப்பாக்கு அது சந்தோஷமே இல்லை. நானா ஆசையா என்ன செய்யறேன். இவர் சொன்ன 10 மணிக்கு பிரேயருக்கு இந்த பிரதர் 9 மணிக்கே ரெடியா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரா, உட்கார்ந்துட்டு இருக்கிறார். 9 மணிக்கே ரெடியா. அந்த மாதிரி ஆண்டு மேல அன்பு இருந்துச்சுன்னா சொல்லணும்னு அவசியம் இல்ல. நானே என்னுடைய காரியங்கள் அவருக்கு என்ன செய்யறேன், நான் கொடுக்கிறேன். அன்பு இருந்துச்சுன்னா கொடுப்போமா. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், இங்கிலீஷ்ல 3வது, தமிழ்ல 2வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசம் இருந்துச்சுன்னா கிரியையில காமிப்போமா. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர் வர்ற வரைக்கும் செய்யற வரைக்கும் பொறுமையா இருப்போமா. ஆனா அன்பு இருந்துச்சுன்னா அவருக்காக பிரயாசப்படுவோம். அவருக்காக பிரயாசப்படுவோம். பிரயாசப்படுறதுன்னு என்ன அர்த்தம்னாங்க, என்னால முடியாது ஆனாலும் என்ன செய்யறேன், அதை நான் செய்யறேன். நான் எப்போது எப்படி சொல்லுவேன்னா, இப்போ என்னால 20 கிலோவெல்லாம் தூக்கவே முடியாதுங்க. என்னால 20 கிலோ தூக்குனா முதுகு என்ன செஞ்சிரும், பயங்கரமா வலிச்சிரும். நேத்து முந்தா நேத்து கூட அப்பா என்ன செஞ்சுட்டாரு, கீழே விழுந்திருக்காரு. அவருடைய வெயிட் என்னை விட அப்பாவுடைய வெயிட் அதிகம். 20 கிலோ என்னால தூக்குனா முதுகு பிடிச்சிரும் எனக்கு. ஆனா அப்பா கீழே விழுந்து கிடக்குறாரு. நான் அவரை தூக்கி பெட்ல என்ன செய்யறேன், நான் போடுறேன். அது எங்க அந்த பலன் வருகிறது, எனக்கு பலனே இல்லையே. கொஞ்சம் தூக்குனா கூட முதுகு வலிச்சிருமே. ஆனா அந்த தகப்பனாரு கீழே விழுந்திருக்கான் போது அவரை தூக்கி என்னால என்ன செய்யறாரு, போட முடியுதுன்னா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பிரயாசம். அன்பு இருந்துச்சுன்னா அதுக்கு லிமிட் இருக்காது. தெரியாங்க, அன்பு இருந்துச்சுன்னா என்னுடைய லிமிட்டை விட அதிகமா, பைபிள் சொல்லுது திராணிக்கு அதிகமா என்ன செஞ்சாங்க ஆண்டவருக்கு அவங்க செஞ்சாங்களா. அடக்கி கொள்ள மாட்டேன், கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், லிமிட் வச்சுக்க மாட்டேன். லிமிட்டே இல்லாம ஆண்டவருக்காக என்ன செய்வேன், நான் அன்பு இருந்தா கொடுப்பேன். பைபிள் படி அன்பு இருந்தா நான் பிரயாசப்படுவேன். 3வது, அன்பு இருந்துச்சுன்னா அவர் சொல்றபடி நான் கீழ்ப்படிவேன் வசனம் சொல்லுது. நீங்க என் கற்பனைகளை கை கொண்டால் என்னிடத்தில் நீங்க அன்பா இருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லி சொல்லுதுங்க. அன்பு இருந்துச்சுன்னா அவர் கற்பனைகளை கை கொள்வோம். அந்த கற்பனை நமக்கு பாரமா இருக்காது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். சரி பாருங்க, நான் டைம் இல்லாதனால எல்லாத்தையும் எடுத்து சொல்லல. அன்பு இருந்தா 3 வார்த்தை என்னது, கொடுப்போம், பிரயாசப்படுவோம், அவர் சொல்றபடி நடப்போம். வசனத்தை நம்ம என்ன செய்வோம், கை கொள்வோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன, இந்த அன்பை நாம் முழு இருதயத்தோடு என்ன செய்யணும், செலுத்தணும். என் இருதயத்திலிருந்து இந்த அன்பு என்ன செய்யணும், வரணும். செயல் அல்ல, கொடுக்கிறது செயல். ஆனா இது உள்ளத்திலிருந்து என்ன செய்யணும், வெளியே வரணும், மனசார வரணும். அதான் ஒரு சின்ன குட்டி ஒரு தடவை அவங்க டீச்சர் குறும்பு பண்ணுச்சா, எந்திரிச்சு நில்லுனாங்களா. குச்சி வச்சுதான் இப்ப என்ன செய்யக்கூடாது, அடிக்க கூடாது. அதனால டீச்சர் என்ன சொன்னா, பெஞ்ச் மேல எந்திரிச்சு நில்லுட்டான். அது எந்திரிக்கவே மாட்டேன் எந்திரிச்சா. இது கட்டாயப்படுத்தி பயங்கரமா திட்டி எந்திரிச்சு நின்னே ஆகணும் போது வேற வழி இல்லாம அழுதுட்டு எந்திரிச்சு நின்னு சொல்லிச்சான். நான் வெளியே தான் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறேன், உள்ள இன்னும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி நம்முடைய அன்பு நிறைய தடவை வெளியேதான் அன்பு, ஆனா உள்ள இல்ல. ஏசப்பா அதனால சொல்றாரு, வெளியெல்லாம் கடைசியா கொண்டு வந்துட்டு சொல்றாரு, முதலாவது உன் முழு இருதயத்தோடு இடத்துல நீங்க என்ன செய்யணும், நீங்க அன்பு கூறணும். 2வது அந்த முழு ஆத்துமாவோடு. இந்த ஆத்துமாங்கிறது அதுதான் அழியாத ஒண்ணு. அந்த ஆத்மா தான் தனசேகர் வெளியே உடம்பு குறிக்கல, அழியாத ஒரு ஆத்மா உள்ள இருக்கு. அந்த ஆத்மா தான் அழியாத நரகத்துக்கு அல்லது அழியாத பரலோகத்துக்கு போக போகிறது. அந்த ஆத்மாவோடு அவரை நான் என்ன செய்யணும், நான் அன்பு கொண்டு. சரீரம் அழிஞ்சு போக போகுது அப்படின்னு என்ன அர்த்தம், அழியாத அன்பு நம்ம ஆண்டு என்ன செய்யறாரு கேட்கிறாரு. ஏதோ ஒரு நேரம் இப்போ ஒரு சிலரால ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, அந்த அன்பு காட்டுறது போல வருவாங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா தூரமா போயிடுவாங்க. அதை நம்ம எதிர்பார்க்கல, அழியாத அன்புங்கிறாரு. 3வது தான் சொல்றாரு, முழு பலத்தோடு, வித் ஆல் யுவர் மைட், முழு பலத்தோடு என்னால எந்த அளவு காட்ட முடியுமோ அந்த அளவு என்ன செய்யணுமா, அன்பு. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்படி இருக்கிறதுனால ஒரு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம அன்பு கூறணும். அடுத்தது சொல்றாரு இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். ஏசப்பா என்கிட்ட என்ன கேட்க சொல்றாருன்னா, அவர்தான் தேவன், அவர் எங்கே வேற தேவன் இல்லை. அந்த ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறது வேற ஒன்னும் எதிர்பார்க்கல, அன்பதான் என்ன செய்யறாரு எதிர்பார்க்க. அதுவும் அறகுறையான அன்பல்ல, ஏதோ கொஞ்ச நாள் இருக்கிற அன்பல்ல, முழு அன்பை நம்மகிட்ட என்ன செய்யறது ஆண்டவர், இது பங்கு போடுற அன்பு அவர் கேட்கல. முழுசா என்ன செய்யணும்னே அன்பு, இல்லாட்டி எனக்கு அந்த அன்பு வேண்டாம் அப்படிங்கிறார் ஆண்டவர். 3வது சொல்றாரு, இந்த வார்த்தைகள் உன் இருதயத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ மனப்பாடம் பண்ணிக்க முடியும். ராஜஸ்தான்லங்க அங்கிருந்து வந்து ஒரு பிரதர் சொன்னாங்க, அவங்க பழக்கம் என்னவா, இப்ப சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கண்டிப்பா சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்க, பிள்ளைங்களுக்கு எடுக்கிறாங்க. கண்டிப்பா வசனத்தை அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க, மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க சர்ச்சில் என்னவா, பெரியவங்க கூட எல்லாரும் என்ன செய்யணுமா, ஒரு வாரத்துல
அன்னைக்கு ஒரு வசனத்தை என்ன செய்வாங்க சொல்லி கொடுத்து எல்லாரும் மனப்பாடம் அந்த வசனத்தை என்ன செய்யணும் சொல்லி இருக்கணுமா, ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு எல்லாரும் மனப்பாடம் வசனம் இப்படி வசனத்தை என்ன செஞ்சிடலாம் மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனா ஏசப்பா அதை கேட்கல. என்னுடைய வசனம் எங்க இருக்கணுங்கிறாரு, உன் இருதயத்துக்குள்ள இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு நாள் அதை என்ன செய்ய மாட்டோம், நம்ம மறக்க மாட்டோம். இருதயத்துக்கு ஏசப்பா எரேமியால வசனம் சொல்றாருங்க, நான் ஒரு புது உடன்படிக்கையை செய்ய போறேன். அது என்ன உடன்படிக்கைன்னா, என் கற்பனைகளை என்ன செய்ய போறேன், அவங்க இருதயத்துக்குள்ள நான் என்ன செய்ய போறேன், எழுத போறேன். எப்போ இருதயத்துல எழுதுவோம் நாங்க, அதை நான் அனுபவிப்பேன்னா தான் அந்த மனசுல என்ன செய்யும் படும். இப்போ ஒரு சூழ்நிலைக்குள்ள போறோம், இங்க வந்துட்டு போறோம், வீட்டுல ஒரு சூழ்நிலை வருது. அப்ப இங்க கேட்ட வசனத்துல படி அங்க ஒரு ஆலோசனை ஆண்டு கொடுத்திருக்காரு, அதன்படி அங்க நடக்கிறோம். வீட்டுல என்ன ஆயிடுச்சு, நிம்மதியா இருக்கு. அப்போ இங்க கேட்ட வசனத்தை நம்மால என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. சொல்லி புரிஞ்சுக்கிறீங்களாங்க? நான் கேட்ட ஒண்ணு என் வாழ்க்கையில நான் என்ன செய்யறேன், நான் அபியாசப்படுத்துறேன், பழக்கப்படுத்துகிறேன். அது எனக்கு அனுபவமா மாறும்போது அந்த வசனத்தை என்னால என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. புரியுதுதானே பிரதர்? இப்ப கோபப்பட போறாங்க, இன்னைக்குதான் சொன்னாங்க என்னன்னு சொல்லிட்டு, கோபப்படக்கூடாது, அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வசனம் ஞாபகம் வருது. அப்ப அப்படி ஞாபகம் வருகிற வார்த்தை இருதயத்தை விட்டு அவ்வளவு ஈஸியா என்ன செய்யாது, போகாது. ஏசப்பா சொல்றாரு, என் வசனம் முதலாவது எங்க இருக்கணும், ஒரு இருதயத்துக்குள்ள இருக்கணும். இருதயத்துக்குள்ள வசனம் இருக்கும்போது ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். 119 சங்கீதம், சங்கீதம் 119 11வது வசனம் வாசிக்கலாமாங்க? சங்கீதம் 119 11வது வசனம். Psalms 119 verse 11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்து. ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை என் இருதயத்துக்குள்ள வைக்க சொல்றாங்க பாரு. இதுதான் இன்னைக்கு இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க, கையில வச்சுட்டாங்க, நெற்றியில வைத்துக் கொண்டாங்க, வீட்டுல எழுதி வச்சாங்க. என்னன்னு சொல்லிட்டு வசனம் எங்க இருக்கணும், இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஏன் வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கணுமா, வசனம் இருதயத்துல இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டோம், நம்ம பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்ய போகும்போது, பாவம்னா என்ன அர்த்தம்னாங்க, அவருடைய வார்த்தையை மீறுவதுதான் என்னது பாவம். வசனம் சொல்லுது இப்படி பண்ணக்கூடாதுங்கிறாரு, வசனம் சொல்லுது இப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதை மீறுவோம்னா அதுதான் என்னது பாவம். அப்பன்னா வசனம் ஒண்ணு சொல்லி இருக்கு, அதை நான் கேட்டிருக்கிறேன், அதை நான் வாசிச்சிருக்கிறேன், அதுக்கு மீறி ஒண்ணு செய்ய போறேன்னு வச்சுக்கோங்க, கேட்ட வசனம் சும்மா இருக்கவே இருக்காது. ஏன் சும்மா இருக்காதுன்னா, பைபிள் சொல்லுது கர்த்தருடைய வசனத்துல ஜீவன் இருக்கும். God's word has life ன்னு போட்டிருக்கு. அதுல என்ன இருக்கு, உயிர் இருக்கிறது. உயிர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்வோம், ஏதாவது சொல்லணும்ல, ஆடணும்ல, பேசணும்ல. உயிர் இருக்குன்னா என்ன அர்த்தம், அது ஷேக் பண்ணா அதுல என்ன இருக்கு, ஏதோ ரெஸ்பான்ஸ் வரணுமே. இப்ப வசனத்துல உயிர் இருந்துச்சுன்னா, நான் தப்பு செய்ய போகும்போது என்ன பார்த்து, இப்பதானே கேட்டேன், இப்பதானே அடுக்கடுக்கா பொய் சொல்லக்கூடாதுன்னு பேசுனீங்க, இப்பதானே கேட்டீங்க பொறாம கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி, இப்பதானே கேட்டீங்க அன்பு காட்டணும்னு சொல்லி, இப்பதானே கேட்ட மன்னிக்கணும்னு சொல்லிட்டு நீ மன்னிக்காம இருக்கிறியே. அந்த வசனம் கண்டிப்பா என்ன செய்யுங்க, உணர்த்தும். அதான் வசனம் சொல்லுது, இருதயத்துக்குள்ள வசனம் இருக்கும்போது ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டோம், நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இன்னொரு வசனம் சங்கீதத்திலே 37வது சங்கீதம் 31வது வசனம், 37:31, Psalms 37:31. சங்கீதம் 37:31, சங்கீதம் 37:31 வாசிக்கலாம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. பிசகுறது இல்ல என்ன அர்த்தம், விலகுறது, கால் பிசகி போயிடுச்சுன்னு சொல்றாங்க, தடுமாற்றம். அப்போ ஆண்டுடைய வேதம் என் உள்ளத்துக்குள்ள இருக்கும்போதுங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், குழப்பத்தோட ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டேன். இது என்னவா முடியுமோ, எப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ அப்படிங்கிற ஒரு இருமனம் நமக்கு என்ன செய்யாது, நமக்கு இருக்காது. ஏசப்பா வசனம் உள்ள இருந்துச்சுன்னா, வசனம் நம்மளை டைரக்ட் பண்ணுது, வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, வசனம் தெளிவா நம்மளை நடத்துது, குழப்பம் நமக்கு இல்ல. அவன் தேவன் அருளின வேதம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கிறது, ஆகிய நடைகளில் ஒன்று என்ன செய்யாது, பிசகுவது. இன்னொரு வசனம் 40வது சங்கீதத்துல, சங்கீதம் 40ல 8வது வசனம் வாசி, அதுக்கு ஒரு 2 பேஜ் தள்ளி, சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். வசனம் என் உள்ளத்துக்குள்ள இருக்கும்போது அவருக்கு எது பிரியமானது தெரிஞ்சுக்கிறோம். அது பிரியமானதை என்ன செய்யறோம், நம்ம அவரை நம்ம என்ன செய்ய மாட்டோம், வேதனைப்படுத்த மாட்டோம், அவரை துக்கப்படுத்த மாட்டோம். 3 ஆசீர்வாதங்கள். வசனம் உள்ள இருந்துச்சுன்னா கடவுளுக்கு எதிராக என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். வசனம் உள்ள இருந்துச்சுன்னா என் நடைகள் பிசகுவதில்லை,
என் நடைகள் தவறாகாது, தடுமாற்றம் இருக்காது, தெளிவா அவருடைய விருப்பத்தை நான் செய்வேன். வசனம் உள்ள இருந்துச்சுன்னா அவருக்கு பிரியமானது என்ன செய்வோம் செய்வேன். அவர் வசனம் தான் சொல்லுது அவர் யாரு, அவர் என்ன விரும்புகிறாரு, பைபிளை கற்றுக்கொள்கிறோம். அவருக்கு பிரியமானது என்ன செய்வோம், நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அன்புதான் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. அன்புனாலே வசனத்தை கை கொள்ளணும். ஆனா வசனத்தை கை கொள்ளணும்னா அது எங்க இருக்கணும், என் உள்ளத்திற்குள்ளாக வசனம் இருக்கணுங்கிற. இப்போ அதே 6ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் மறுபடியும் வரலாம். 7வது வசனம், டியூட்ரானமி சாப்டர் 6 verse 7 வாசிக்கலாமா? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அந்த அன்னைக்கு அவங்களை பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, இதை நீ அனுபவிச்சிருக்கிற. வசனம் உள்ளத்துக்குள்ள போகுதுன்னா கீழ்ப்படிஞ்சாதான் மனசுல பதியுதுங்க. அது அனுபவிச்சாதான் வசனத்துல பதியுது. வசனம் இருக்கிறதுனால பாவம் செய்ய மாட்டோம், வசனம் இருக்கிற நடைகள் பிசகிறது இல்ல, வசனம் இருக்கிற ஒரு பிரியமானதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி அனுபவிச்ச ஒருத்தருனால சொல்லாம இருக்க முடியாது. உள்ள இருந்துச்சுன்னா அதை வெளிய காட்டாம இருக்கும். இப்போ ரூட் நல்ல ஆழமா போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இடத்துல வெட்டுறாங்க, கிளீன் பண்றாங்க. இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்கதான் செய்யறாங்களான்னு தெரியல, எங்க பகுதியில இப்ப ஒரு மெஷின் வச்சுக்கிறாங்க, அதை சுத்தி வயர் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த புல்ல மேலோட்டமா என்ன செய்யறாங்க, வெட்டுறாங்க. பார்த்தா புல்லே இல்லாத மாதிரி இருக்கு. 2-3 நாள் கழிச்சு பார்த்தா திரும்பி உள்ள என்ன செய்கிறது, வெளியே வருகிறது. வெளியே பார்த்தா இல்ல, ஆனா ஆழத்துல அது இருக்கு. அதனால கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருது, வெளியே வந்து விடுகிறது. அதை மறைக்க முடியாது. அதே போல என் இருதயத்துக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா வெளியே வரதான் செய்யும். உள்ளத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யுமா, பேசுமா. அப்ப ஏசப்பா வசனம் என் உள்ளத்துக்குள்ள இருக்குமானா, ஏசப்பா வசனத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன்னா, யாரோ ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்தாங்க, நானும் இப்படிதாங்க இருந்தேன், இந்த வசனம் என் லைஃப்ல வந்துச்சு, என் லைஃப் மாறிச்சு, என்னால சொல்லாம இருக்கவே முடியாது. சரியான அடக்கி கொள்ளவே முடியாது. நம்ம ஒரு பிரச்சனை ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த பிரச்சனையில நானும் இருந்தேன், என்னை ஏசப்பா விடுதலை ஆக்கினாரு. இன்னைக்கு அவங்க அதே பிரச்சனையில போயிட்டு இருக்காங்க, நான் எப்படி மௌனமா இருக்க முடியும்? என்ன மாற்றினாரு, எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு, நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? சொல்லாம இருக்கவே முடியாது. நான் மௌனமா இருக்கிறேன், நான் சைலண்டா இருக்கிறேன்னா சரியா அவரை நான் இன்னும் என்ன செய்யல, நான் அனுபவிக்கல. நான் ருசி பார்த்து இருக்கிறேன், ருசி பார்த்தோம்னா சொல்லாம என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். ஏசப்பா சொல்றாரு, யாருக்கு முக்கியமா இந்த இடத்துல சொல்ல சொல்றாருன்னா, உன் பிள்ளைகளுக்கு அவைகளை நீ சொல்லு. ஏன்னா நம்ம பிள்ளைங்க மேல நமக்கு பொறுப்பு இருக்குங்க, நம்மளை நம்பி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பொண்ணு தப்பு செய்து, இன்னொரு பொண்ணு தப்பு செய்து, இன்னொரு பொண்ணை கண்டிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்ல, நமக்கு உரிமை இல்ல. நம்ம பொண்ணை நம்ம என்ன செய்வோம், நம்ம கண்டிப்போம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைங்க உன் பொறுப்பை கொடுத்திருக்கிற, நீ அனுபவிச்சது உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நீ சொல்லணும். நம்ம சொல்லுகிறவர்களா, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறவர்களா, அடக்கி கொள்ளுகிறவர்களா நான் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு வசனம் அதுக்கு நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஜெனசிஸ் 18:19. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆபிரகாம் குறித்து இங்க ஒரு சாட்சி ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். the friend of God ஆபிரகாம். ஃப்ரெண்டுன்னா என்ன அர்த்தம், மனசுல இருக்கிறதுனா சொல்லிடுவாங்களா ஃப்ரெண்டு கூட. அப்ப ஏசப்பா சொல்றாரு, என் மனசுல இருக்கிறது நான் எப்படி ஆபிரகாமுக்கு சொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 19வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியால் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் ஏசப்பாக்கு ரொம்ப பிரியமா. ஆபிரகாம ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற, சிநேகிதன் சொல்லி சொல்றாரு. ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நான் செய்ய போகிறது அவனுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் மறைக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டுங்க இருக்கு, ஏன் மறைக்க மாட்டேங்கிற ஒரு காரணத்தை சொல்றாரு. தான் பிள்ளைகளுக்கு அவன் என்ன செய்வான், கண்டிப்பா நான் கர்த்தருடைய வசனத்தின்படி நியாயங்களை செய்யணும், நீதியை செய்யணும், அவருடைய வழியின்படி நடக்கணும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு ஆபிரகாம் என்ன செய்வான், கட்டளை இடுவான்னு சொல்லி ஆபிரகாம் மேல ஏசப்பாக்கு என்ன இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஆசை நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படிதானாங்க, யாருக்குமே நம்ம பிள்ளைங்க கெட்டு போறது நமக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நீங்க உபாகம புஸ்தகத்துல மறுபடியும் வரும், வசனத்தை கை கொள்வீங்கன்னா நீங்களும் உங்க சந்ததியும் எப்படி இருப்பீங்க, நன்றாக இருப்பீங்க. நீங்க நன்றா இருக்கும்படி இதை நீங்க செய்யுங்க. அப்ப நம்ம பிள்ளைங்க எப்ப நன்றா இருப்பாங்கன்னா
வசனம் உள்ள போனதான் அவங்க என்ன செய்வாங்க, நன்றா இருப்பாங்க. வசனம் பாருங்க, நம்ம அதுக்கு முன்னாடி தியானிச்சோம், வசனம் உள்ள இருந்துச்சுன்னா கடவுளுக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டோம், நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இப்ப நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுக்கு ஷியோரான ஒரு வழி வசனம் உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும், அவங்களுக்குள்ள போகணும். அப்போ அவங்க உள்ளத்துக்குள்ள போகணும்னா நான் சொல்லாம இருந்தா எப்படி நம்ம பிள்ளைங்க இருதயத்துக்குள்ள போக முடியும்? ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, நான் அனுபவிச்சத முதலாவது என் செயல்ல நான் என்ன செய்யறேன், நான் காட்டுறேன், என் லைஃப்ல நான் அனுபவிக்கிறேன். அவங்க பாக்குறாங்க, பிள்ளைங்க பெற்றோரை பாக்குறாங்க, பெரியவங்களை பாக்குறாங்க, அவங்க லைஃப்ல மாற்றத்தை பாக்குறாங்க. அப்ப நான் மாறாம நான் ஒண்ணு மத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் சிகரெட் குடிக்காம இருந்தாதான் சிகரெட் குடிக்காதன்னு பிள்ளைங்களை பார்த்து என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். நான் பொய் சொல்லாம இருந்தாதான் நீ பொய் சொல்லாதன்னு சொல்ல மகாத்மா காந்தி அப்படிதான் செஞ்சாங்களாம் இல்லங்க. யாரோ ஒரு அம்மா தன்னுடைய பையனையா பொண்ணையா கூட்டிட்டு வந்தாங்களாம், ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, இந்த பழக்கத்துக்கு அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னாங்களாம். அடுத்த வாரம் வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம். என்னன்னு சொல்லி பார்த்தா அடுத்த வாரம் வந்த உடனே அந்த குட்டிட்ட இப்படி செய்யாதம்மா பண்ணாதப்பான்னு சொன்னாங்களாம். நம்ம கேட்ட ஏன் நீங்க போன வாரமே இதை சொல்லல, நீங்க வேற ஏதாவது செய்வீங்கன்னு நினைச்சேன். நானே ஒரு காரியத்துல என்ன செஞ்சேன், அடிமையா இருந்தேன், ஒரு வாரம் அதை விட்டேன், நான் அனுபவிச்சேன், அப்புறம் தான் அந்த பையனுக்கு என்ன செய்யறேன் நான் சொல்றேன். நம்ம லைஃப்ல கூட நான் அனுபவிச்சு என் பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது அது எஃபெக்டிவா இருக்கும், இல்லாட்டி அது மேலோட்டமா போயிடும். நீ ஃபர்ஸ்ட் செய்ய அப்படின்னு நம்ம பிள்ளைங்க சொல்ல பயப்படுவாங்க, நீ இருதயத்துல கண்டிப்பா என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. அதான் ஏசப்பா சொல்றாரு, அது உன் இருதயத்துல இருக்கட்டும், அதுக்கப்புறம் உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தா என்ன செய்யணும், அவைகளை நீ போதிக்கணுங்கிற. அடுத்தது என்ன செய்யணும், உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல நீ அதை போதிக்கணும். அந்த போதிக்கிறதுல ஒரு எக்ஸ்பிளைன் பண்றது எப்படி செய்யணும்னா, நீ உட்கார்ந்து இருக்கிற போதும், நீ வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் இதை குறித்தே என்ன செய்யணும், நீ பேசணும். இதை குறித்தே உங்க பிள்ளைகளுக்கு நீங்க விவரிக்கணும், பேசணும். எது முக்கியமோ அதை குறித்து நம்ம பிள்ளைங்களோட என்ன செய்வோம், நம்ம பேசுவோம். ஏசப்பா முக்கியமா இருந்தாருன்னா, வசனம் முக்கியமா இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களோட எப்பொழுது அதை குறித்து என்ன செய்வோம், நம்ம பேசுவோம். அடுத்தது என்ன சொல்றாரு 8ஆம் வசனத்துல 8:9 அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இந்த வசனத்தை நினைப்பூட்டுவதற்கு வாய்ப்புகளை உண்டாக்க சொல்ற. கையில வச்சுக்கோ, நெற்றியில வைத்துக்கோ, உன் வீட்டுல எழுதி வச்சுக்கோ, வாசல்ல எழுதி வைத்துக்கோ சொல்லி சொல்றாரு. ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. கண்ணுக்கு நடுவுல நெற்றியில சொல்றாரு, கண்ணுல தெரியுற மாதிரிங்கிறாரு. அடுத்தது கையில சொல்லி சொல்றாரு. பாருங்க, நான் பார்க்கிறேன், பார்த்து அதன்படி காரியங்களை என்ன செய்யறேன்னா செய்யறேன். சரிதாங்க, கண்ணுல பாக்குறேன், அதுக்கப்புறம் அதை நான் செயல என்ன செய்யறேன்னா செய்ய ஆரம்பிக்கிறேன். ஏசப்பா சொல்றாரு, இந்த வசனத்துல நீ என்ன பார்க்க என்ன செய்யணும், கற்றுக்கொள். எப்பொழுதுமே என் கண்ண முன்னால ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இது லிட்டரலா அவங்க யூதர்கள் செய்தாங்க. கையில கட்டி கொண்டாங்க, நெற்றியில மாட்டி கொண்டாங்க. பரிசேயர் வந்து மத்தவங்களும் ரொம்ப பெருசா வைத்துக் கொள்வாங்களாம், இன்னும் ரொம்ப வசனம் தெரியுங்கிறதுனால அதே பெருசா எழுதி வைத்துக் கொள்வார்களாம். லிட்டரலா செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன, உன் கண்ண முன்னால் எப்போ என் வசனம் இருக்கணும். எப்போ அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன, வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, உலகம் ஒண்ணு சொல்லுது, என் அனுபவம் ஒண்ணு சொல்லுது, குடும்பம் ஒண்ணு சொல்லுது, ஏசப்பா நீங்க என்ன சொல்றீங்க, பைபிள்ல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். அது என் கண்ணு முன்னால நிக்கணும், அது என் கையில இருக்கணும். பார்த்து அந்த வசனத்தின்படி என் செயல் என்ன செய்யணும் இருக்கணும். இல்லாட்டி கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறது போல. அதை நான் பாக்குறேன், அதை என் லைஃப்ல என்ன செய்யறேன், நான் செய்யறேன். அப்படி ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, அந்த நம்ம கடைசிக்கு வந்துட்ட 10, 11, 12 மட்டும் நம்ம வாசிக்கலாம். 10, 11, 12 மட்டும் வாசிக்கலாம், அதோட நம்ம முடிக்க போறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த கட்டளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததற்கு முக்கிய காரணம் என்னன்னா, உனக்கு வசதி உண்டாகுது, உனக்கு நன்மை உண்டாகுது. முதல் வீட்டுல நிம்மதி இல்ல, வீட்டுல சந்தோஷம் இல்ல,
எப்பவும் வேதனை வேதனை வேதனை. ஆனா இன்னைக்கு ஏசப்போக்களை வந்ததுக்கு மனசுல என்ன வந்துருது? நிம்மதி சந்தோஷம் வந்துருது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நீ என்ன செஞ்சிடாத, நீ மறந்துடாத. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முக்கியமான பாடம் என்ன? ஏன் நீ கேட்கணும்? ஏன் நானே உன் தேவனா இருக்கணும்? ஏன் நீ அன்பு கூறணும்? ஏன் மனசுக்குள்ள வசனம் இருக்கணும்? ஏன் உன் பிள்ளைங்களுக்கு நீ அதை கற்றுக்கொள்ளணும்? ஏன் கண்ண முன்னால வைத்து செயலை நீ செய்யணும்னா இதன்படி நீ இதை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே எப்பொழுதுமே மறவாத ஒரு வாழ்க்கை. இது ஒரு டேஞ்சர், ஒரு பாவம். இது செய்த ஆண்டவரை ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிருவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி திரும்பி மறந்து போனாங்க. அவங்களே மறந்து போனாங்க, நானும் மறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஏசப்பா இப்படி செய்ய சொன்னாரு. நம்ம பார்த்து நீங்க சொல்றாரு, நான் செஞ்ச காரியத்தை நீ மறந்துடாத. அவரை அதனாலதான் சபைகளில் இன்னைக்கும் அப்பம் பிற்கதுலன்னு ஒரு பகுதி வச்சிருக்கிறாங்க. ஏன் அதை செய்யறோம்னா, என்னை நினைவு கூறும்படி இதை நீங்க செய்யுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவரை என்ன செய்யறோம், நம்ம நினைச்சுக்கணும். நம்ம அப்படியே கண்ணில் மூடலாமா? கேட்ட வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஷீமா பிரேயர் என்று சொல்லி யூதர்கள் இந்த பகுதியை முக்கியப்படுத்தினாங்க. நமக்கும் இன்னைக்கு இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இஸ்ரவேலே நீ கேள். அந்த இஸ்ரவேலுங்கிற இடத்துல என்னுடைய உங்களுடைய பெயரை போட்டுட்டு, அல்வினே நீ கேள், தனசேகரே நீ கேள், நம்ம ஒவ்வொரு பெயரும் போட்டுட்டு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதை கவனிப்பாயா, இந்த சத்தியத்தை கேட்பாயா, இந்த வசனத்தை நீ கேட்பாயா, இதை நீ மறக்க கூடாது. உன்னை ரட்சித்த ஆண்டவரை, இந்த விடுதலையாக்கின ஆண்டவரை நீ மறக்க கூடாது. நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் மேல காட்டுகிற அன்பை பங்கு போடக்கூடாது. அவர் ஒருவரே தேவனா என் லைஃப்ல இருந்து அவர் ஒருவருக்கே என் முழு அன்பை நான் கொடுக்கிறவரா இருக்கணும். எனக்கு என் லைஃப்ல முதல் இடம் அவரா இருக்கணும். என்னை ரட்சித்தவர் அவர், என்னை உருவாக்கினவர் அவர், எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் அவர். என்னை கூட்டிட்டு போக ஒரு நாள் வரப்போகிறாரு. தாய் உன்னை மறக்கலாம், தகப்பன் உன்னை கைவிடலாம், நம்மை கட்டினவர்கள் கூட நம்மளை விட்டு தூரம் போகலாம், மரணம் நம்மை பிரிக்கலாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை ஏசப்பா சொல்றாரு. ஆண்டவர் நம்மகிட்ட நீ ஒண்ணு கேட்கிறாரு, என்கிட்ட நீ அன்பு காட்டுவாயா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, இன்னொரு இடத்துல முழு சிந்தையோடு கூட, இதை குறித்து யோசிக்காம இல்ல, நல்லா சிந்திச்சு முழு மனதோடு கூட, சிந்தையோடு கூட என் ஆண்டவர் அன்பு கூர்னவர் எதிர்பார்க்கிறாருங்க. அன்பு இருந்துச்சுன்னா அவருக்காக பிரயாசப்படுவோம். அன்பு இருந்துச்சுன்னா அவருக்காக எதை கொடுக்கறதுக்கும் நான் யோசிக்க மாட்டேன். அன்பு இருந்துச்சுன்னா அவர் சொல்றபடி நம்ம நடப்போம். அவர் சொன்னா சரியாதான் இருக்கும், அவர் சொன்ன வார்த்தை எனக்கு தீமையா இருக்காது, அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்துக்குள்ளாக என் வசனம் இருக்கணும். வசனம் உள்ளத்துக்குள்ள இருந்துட்டு உன் லைஃப்ல மாற்றம் வரும்போது அதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீ வசனம் சொல்லணும். அனுபவிச்ச என்ன ஒன்றை நான் சொல்லாம இருக்க முடியாதுங்க, நான் சொல்லுகிறவனா மாறணும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நாங்கெல்லாம் எங்க காரியத்தை சொல்லுறதே இல்லையே, ஏன் நீங்க மட்டும் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. அனுபவித்த ஒன்ன நம்ம எப்படி சொல்லாம இருக்க முடியும்? வாழ்க்கையில நிம்மதி இல்லாம முடிவு நரகத்துக்கு போயிட்டு இருக்கிற மக்களை பார்க்கும்போது அனுபவிச்ச நான் எப்படி மௌனமா இருந்துக்க முடியும்? அது ஒரு துரோகம் ஆகிவிடும் அல்லவா? ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகளுக்கு நீ இதை உட்கார்ந்து இருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும் நீ அவைகளை குறித்தே பேசணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதை மறந்து விடக்கூடாது என்பதற்காக கண்களுக்கு முன்பாக உன் கைகளில நீ கட்டி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. வசனம் எப்பொழுது கண்ண முன்னால இருக்கட்டும்ங்க. வசனம் சொல்லுகிறபடி நம்ம செய்வோம். ஆண்டவரை மறவாம இருக்கிற வாழ்க்கைய ஆண்டுட்டு கேட்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே, ஆண்டவரே எங்களோடு பேசின வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இன்று இது எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நீங்க ஆயத்தப்படுத்தி எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீங்க சுவாமி. எந்த நோக்கத்தோடு இன்னைக்கு இந்த வசனம் அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கம் இங்க வந்திருக்கிற எல்லாருக்குள்ள பூரணமா நிறைவேற பண்ணுங்கப்பா. எதுல நாங்க செவி கொடுக்காம இருக்கிறோம், எதுல கேட்டோம் கேளாதவர்கள் போல இருக்கிறோம், எங்களை உணர்த்துங்கப்பா. அன்பில நாங்க குறை உள்ளவர்கள் தான். முழு இறுதியத்தோடும் விட்டு அன்பு கூற மாட்டேங்கிறோம், அறகுறையா அன்பு கொடுக்கிறோம், அன்பை நாங்க பங்கு போட்டு விடுகிறோம், முழுசவங்களை நாங்க தேட மாட்டேங்கிறோம், உண்மையும் வேறையும் உண்மையும் எதையெல்லாம் நாங்க வைத்துக் கொள்ளுகிறோம். எங்களை மன்னிங்க ஏசப்பா. தேவரே, நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி எங்க லைஃப்ல நாங்க அனுபவிக்க அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. எங்க கண்களை திறந்து தாங்க சுவாமி. இது கட்டாயத்தினால வரவே முடியாதுப்பா. நீங்க இழுத்துக் கொள்ளலனா, நீங்க புரிய வைக்கலனா நாங்க இதை புரிந்து கொள்ள முடியாதுப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்பொழுதும் உண்மையும் உடைய வசனத்தையும் எங்க கண்ண முன்னால வச்சு நீங்க சொல்றபடி செஞ்சு அப்பா உண்மை மறவாம வாழ்ந்து உண்மை மகிமைப்படுத்த உண்மை ஸ்தோத்திரிக்க உமக்கு நன்றி சொல்லி வாழ உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் ஒருவேளை இந்த ரெக்கார்டிங் மூலமா யாரெல்லாம் எங்களாவது கேட்கிறாங்களோ எல்லாருடைய லைஃப்லயும் கர்த்தர் மேல வைக்கிற அன்பில நாங்க இன்னும் வளர உண்மை மறவாமல் வாழ்ந்து ராஜ்யத்துக்கு நாங்களும் ஒரு திரள் கூட்டமா ஆயத்தமாக திரும்ப கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.